அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உலக பண்பாட்டு வளர்ச்சியிலே மக்கள் தங்களுடைய எண்ண ஓட்டங்களை எல்லாம் கதைகளாகவும் கவிதைகளாகவும் ஓவியங்களாக பாறை கிறுக்கல்களாக நினைவலைகளை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். எந்த ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கும் போதும் பொழுதை போக்குவதற்கென்று ஏதோ ஒரு விதத்திலே தான் தன்னுடைய மனம் போன போக்கில் கலையுணர்வோடு ஈடுபடக்கூடியது மனித இயல்பு. அதனால்தான் ஆதி மனிதன் வேட்டையாடி வாழ்ந்த காலத்திலிருந்து தொடங்கி பாறை ஓவியங்களும் குகை ஓவியங்களையும் தீட்டி மகிழ்ந்தான். பதப்படுத்தப்பட்ட மிருகங்களினுடைய தோலை கொண்டு வாத்திய கருவிகள் இசைத்தும் இரவு வேளைகளில் ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்து அதிலே இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை தொகுத்து அவற்றை மனதளவிலே ஓவியங்களாகவெல்லாம் தீட்டிக் கொண்டான். இந்த வரிசையில் இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு வளர வளர நம்பிக்கைகளும் உடன் சேர்ந்து வளர்ந்தன. அந்த நம்பிக்கைகளுக்கு ஊடே கற்பனை திறத்தை காண்பித்து அவன் பல்வேறு கதைகளையும் புனைந்தான். அந்த கதைகளெல்லாம் பெரும்பாலும் நன்மை செய்தவர்களுக்கு நல்லதே நடக்கும், தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்படியும் ஏதோ ஒரு விதத்திலே தீமையால் தோற்கடிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து நல்லது செய், நல்லது நினை, நல்லதே பேசு என்பதை வலியுறுத்தி வந்தான். இப்படி வழங்கப்பட்ட கதைகளுக்குள்ளேயும் ஆரம்ப காலத்தில் பல்வேறு கதைகள் நாட்டுப்புற கதைகளாக, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்ல இளையவர்கள் கேட்டு இது தலைமுறை வாரியாக அடுத்தடுத்த மக்களுக்கு செல்லக்கூடிய கதைகளாக அறியப்படுகின்றன. இந்த விதத்தில் தொடங்கிய நாட்டுப்புற கதைகளை மனித பண்பாட்டு வளர்ச்சியின் முக்கிய ஒரு அங்கமாக கருதி உலக அளவிலே பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் பல நாடுகளிலும் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் மக்களிடையே நம்பிக்கை சார்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய நாட்டுப்புற கதைகளாக தொகுத்து வருகிறார்கள். அந்த விதத்தில் பாரத தேசத்தின் கிழக்கு எல்லையாக இருக்கும் அஸ்ஸாம் பகுதிகளிலே பல்வேறு பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பெரும்பான்மை விவசாய தொழிலிலே ஈடுபட்டிருக்கும் இவர்களிடம்தான் எத்தனை வண்ண வண்ண நம்பிக்கைகள், எத்தனை நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும் கதைகளும் பழக்க வழக்கங்களும் இருக்கின்றன. அப்படி அவர்களுக்குள்ளே வழங்கி வரும் பிரபலமான ஒரு நாட்டுப்புற கதையைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கதைக்கு தலைப்பு சம்பாவதி என்பது. அவள் இந்த கதையின் நாயகியாக அறியப்படுகிறாள். யார் இந்த பெண்? இவள் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவள். இவளுடைய தந்தையாருக்கு 2 மனைவிமார்கள். மூத்தவள் இளையவள். இளையவளின் மகள்தான் சம்பாவதி என்று இந்த அழகு பதுமையாக வளர்ந்திருந்த பெண். மூத்தவளுக்கு இதேபோல் ஒரு மகள் இருந்தாள். ஆயினும் 2 மனைவிமார்களுக்குள்ளேயும் எப்போதும் போட்டியும் பொறாமையும் நிலவியது. அதிலே மூத்தவள் எப்போதும் இளையவளை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தி வந்தாள். அவளை வீட்டில் வேலையாள் போல் நடத்தி வந்ததோடு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவள் மனம் புண்படும்படியான மிகவும் கடுமையான சொற்களால் ஏசி வந்தாள். அவள் மகளான சம்பாவதிக்கும் அதே நிலைதான். மூத்தவள் மகாராணி போலே வீட்டில் வசிக்க, இளையவளும் அவளுடைய மகளும் அங்கே இருந்த வயற்காடுகளில் வேலை பார்த்து தங்களுக்கான ஊதியத்தை சேகரித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முறை இளைய பெண்ணான சம்பாவதி அங்கே வயற்காட்டில் விளைந்திருந்த நெல் வகைகளையெல்லாம் பாதுகாக்க வேண்டி சென்றிருந்தாள். அப்போது பறவை கூட்டங்கள் வராமல் இருக்க உயர்ந்த ஒரு மேடையின் மேலே ஏறி நின்று கொண்டு குரல் எழுப்பியும் கல்லால் எறிந்தும் அந்த பறவைகளை மேய்த்து கொண்டிருந்தாள். பறவைகளை ஓட்டிய நிலையில் இருந்த அந்த பெண்ணுக்கு யாரென்று தெரியாமல் அசரீரி வாக்காக, உன்னுடைய அழகிலே நான் தோற்றுவிட்டேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள விழைகிறேன் என்று ஒரு குரல் கேட்டதாம். இதை கேட்ட சம்பாவதியும் திருமண வயதடைந்திருந்தவள் ஆதலால் ஒருவித எண்ண ஓட்டத்தோடு, நீங்கள் யார் என்பதை முன்னால் வந்து தெரிவித்தால் நிச்சயம் உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன், ஆனால் இப்படி ஒளிந்து கொண்டு பேசினால் அது தகுமோ என்று கேட்டாளாம். இவள் வேடிக்கையாக கேட்க, எதிரே இருந்த அந்த அசரீரி, நான் எதிரே வந்து நின்றால் நீ நிச்சயம் என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று மீண்டும் ஒரு முறை கேட்க, சம்பாவதியோ விளையாட்டாக, வந்திருப்பவன் யாரோ தெரிந்த ஒரு இளைஞன்தான், அதனால் அவன் காதலை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு, நிச்சயம் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் ஐயா, ஆனால் என் முன்னால் வந்து நில்லுங்கள் என்று கூறினாளாம். இந்த நிலையில் அவள் அதிர்ச்சியுறும் விதமாக எதிரே ஒரு பாம்பு வந்து நின்றதாம்.
நான் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டேன், நான் தான் அசரீரி போலே இந்த புதர்களுக்கு நடுவே ஒளிந்து கொண்டிருந்து குரல் எழுப்பினேன் என்று கூறியதாம் அந்த பாம்பு. இதனால் பயம் கொண்ட சம்பாவதி வீட்டிற்கு ஓடிப்போய் தன் தாய் தந்தையரிடம் நடந்த விஷயத்தையெல்லாம் எடுத்துச் சொன்னாள். மூத்தவள், இவளை எப்படியாவது நாம் வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று எண்ணினோம். ஏதோ ஒரு பாம்புதானே, திருமணம் செய்து கொண்டு போகட்டும், அந்த பாம்பு இவளை எப்படியும் கொன்று தீர்த்துவிடும் என்ற எண்ணத்தில், அம்மா, அந்த நாகதேவதைக்கு நீ செய்து கொடுத்த சத்தியத்தின்படிதான் நடக்க வேண்டும், அதற்கு மாறாக நடக்கக்கூடாது. அதனால் மீண்டும் வயற்காட்டிற்கு போய் உன் தந்தையோடு அந்த பாம்பை நம் வீட்டிற்கு அழைத்து வா, உங்கள் இருவருக்கும் நாம் நாளையே திருமணம் செய்து வைத்து விடுவோம் என்று எண்ணினாள். எதிர்த்து பேசவும் முடியாமல் தந்தையும் இதற்கு ஒப்புக்கொள்ள, அந்த மூத்தவள் ஆசைப்பட்டபடியே இந்த சம்பாவதியிடம் வந்து தன் காதலை வெளிப்படுத்திய நாகத்தோடு அவளுக்கு அடுத்த நாள் திருமணம் நடந்ததாம். திருமணத்தன்று அந்த நாகம் இவர்களெல்லாம் எதிர்பாராதபடிக்கு பல்வேறு பரிசு மூட்டைகளையும் கொண்டு வந்து கொடுத்து, இதில் இருக்கும் தங்க ஆபரணங்கள் எல்லாம் உனக்குத்தான், இதில் இருக்கும் பட்டாடைகளை மட்டும்தான் இனி நீ உடுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவியான நீ செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியதாம். இதை சற்றும் எதிர்பாராத மூத்தவள் பொறாமையால் வயிற்றெரிச்சல் பட்டாளாம். ஐயோ, ஒரு பாம்பிற்கா இவ்வளவு சொத்தும் செல்வமும் வந்து சேர்ந்தது, இவளை இந்த பாம்பு கொன்று முடித்துவிடும் என்ற எண்ணத்தில் திருமணம் செய்து கொடுத்தால் இது இவளுக்கு இத்தனை பரிசுகளை கொடுத்திருக்கிறதே என்று கோபம் கொண்டாள். தன் மகளுக்கும் இதே போலே ஒரு பாம்பை திருமணம் செய்து வைத்துவிட்டால் தன்னுடைய மகளும் செல்வச் சீமாட்டியாகி விடுவாள் என்ற எண்ணத்தில் தன் கணவனிடம் சொல்லி, இதே ரகத்தில் ஒரு பாம்பை காட்டில் போய் பிடித்து வாருங்கள் என்று வற்புறுத்தினாளாம். மூத்தவளை எதிர்த்து பேசி பழகாத அந்த கணவனும் காட்டிற்கு சென்று கடினப்பட்டு அதே போலே ஒரு பாம்பை பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய மூத்த மகளுக்கும் திருமணம் செய்து வைத்தானாம். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக அன்று இரவே அந்த பாம்பு தீண்டி அந்த மூத்தவளுடைய மகள் இறந்துபட்டு போனாள். இதனால் இன்னும் அதிகம் கோபம் கொண்ட மூத்தவள் இளையவளை வீட்டிலிருந்து வெளியேறும்படியாக வற்புறுத்தி அவளுடைய கணவனான பாம்பையும் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களையும் வீட்டை விட்டு துரத்தி அடித்தாள். ஆயினும் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பாம்பு அவளை அழைத்து கொண்டு காட்டிற்கு போய் அங்கே உயரிய ஒரு மேடையின் மேலே ஏறி நின்றதாம். அப்போது சில மந்திரங்களை உச்சரித்த மாத்திரத்தில் அந்த மேடை மிகப்பெரிய அளவிலான மாளிகையாக காட்சி தந்ததாம். அந்த மாளிகைக்குள்ளே பணியாட்கள், யானை, குதிரை, அம்பாரி என்று எல்லாவிதமான செல்வச் செழிப்பும் இருக்க அந்த பெண்ணும் தன் கணவனோடு சேர்ந்து அங்கேயே வாழ்ந்து வரத் தொடங்கினாளாம். ஆயினும் தன் கணவனுக்கு இப்படி பாம்பு வடிவம் இருப்பதை பார்த்து அவ்வப்போது அவள் மனம் நொந்து கொண்டாள். மற்றவர்களைப் போலே தன் கணவனை அழைத்து கொண்டு வெளியே செல்வதெல்லாம் முடியாமல் இருக்கும் நிலையில் சம்பாவதி மிகவும் யோசித்து யோசித்து தன் கணவனிடம் இந்த விஷயத்தை எடுத்துச் சொன்னாள். அப்போதுதான் பாம்பு வடிவிலிருந்து அவளுடைய கணவன், அம்மா, இத்தனை காலமும் நீ இதை பற்றி பேசாமல் இருந்து விட்டாய், அதுவே மிகப்பெரிய பண்பு. இப்போது நீ கேட்டுவிட்டபடியால் என்னுடைய பூர்வ சரித்திரத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறி தொடங்கினானாம். என்னுடைய பெயர் நாகவந்தன். என்னுடைய தாயார் ஒரு அசுரகுலத்தை சேர்ந்த பெண். நாங்கள் நாகலோகம் என்று அழைக்கப்படும் பகுதியிலே வாழ்ந்து வந்தவர்கள். என் தாயாருக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தபடியால் அவளோடு நான் பிணக்குற்றேன். அதனால் அவள் என்னை வீட்டை விட்டு வெளியேறும்படியாக சபித்து விட்டாள். நான் வெளியே செல்லாமல் அவளிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டிலேயே வசிப்பேன் என்ற எண்ணத்தில் அவள் கூறினாள். ஆயினும் என்னுடைய தன்மானம் அதற்கு இடம் தராதபடியால் வீட்டை விட்டு வெளியேறினேன். அவள் எதிர்பாராது நான் நடந்து கொண்டபடியால் என்னை பாம்பு வடிவம் எடுக்கும்படியாய் சபித்து விட்டாள். அந்த நிலையில்தான் அழகிய இளைஞனான நான் இப்படி ஒரு சர்ப்பத்தின் வடிவம் தாங்கினேன் என்று தனக்கு ஏற்பட்டிருந்த சாபத்தை பற்றி கூறினாளாம். அப்படியென்றால் இந்த சாபத்திலிருந்து எப்படி விடுபெறுவது என்று அந்த பெண் கேட்க, சம்பாவதியின் அந்த கேள்விக்கு அவன் விடை சொல்லத் தொடங்கினான். 6 ஆண்டுகள் இப்படி நான் பாம்பு வடிவிலே காட்டிலும் மேட்டிலுமாய் வாழ வேண்டும். அது முடிந்து மீண்டும் என் தாயிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் அவள் கருணை கொண்டு என்னை மறுபடியும் மனித உருவம் அடையும்படியாய் செய்வதாய் கூறியிருக்கிறாள். அந்த அளவில் இப்போது சரியாக 6 ஆண்டுகள் நடந்து முடிந்துவிட்டது. நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் என்னுடைய தாயார் இருக்கக்கூடிய நாகலோகத்திற்கு சென்று அவளை பார்த்து அவளிடம் நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி மன்னிப்பு கேட்டு வீழ்கிறேன் என்று கூறியதாம். இதை கேட்ட சம்பாவதி, நல்லது, நீங்கள் உடனே சென்று ஆக வேண்டியவற்றை பாருங்கள்.
ஆனாலும் இந்த அடர்ந்த காட்டுப் பகுதியிலே நீங்கள் இல்லாமல் தனியே இந்த அரண்மனையிலே வசிப்பது எனக்கு பயம் தருகிறது. தவிரவும் இந்த காட்டுப்பகுதிக்கு நாம் வந்தபோது அங்கே பல்வேறு வகையான அசுர பிரபிருதிகளெல்லாம் இருப்பதை நீங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கும்படியால் விஷப்பூச்சிகள் பூதப்பிரேதங்கள் எல்லாம் இருக்கும் காட்டில் தனியே இருப்பதற்கு பயமாயிருக்கிறது என்று கூறியதாம். அப்போது சம்பாவதியின் கணவன் பாம்பு வடிவில் இருந்தவன் தன் கண்ணிலிருந்து சிந்திய ஒரு மாணிக்க மணியை மோதிரமாக வடிவமைத்து அதை சம்பாவதிக்கு கொடுத்து, இந்த மோதிரத்தை நீ அணிந்திருக்கும் வரையிலும் உன்னை எந்தவிதமான விஷஜந்துவும் பூதப்பிரேதங்களும் அண்டாது என்று கூறி தன்னுடைய தாயாரை காண விடைபெற்று சென்றானாம். 6 வருடம் முடிந்த பிறகு தன் தாயார் வசிக்கும் எல்லைக்குள்ளே நுழைந்த அந்த பாம்பு வடிவிலான நாகவந்தன் தாயை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல தாயாரும் மனமிறங்கினாளாம். என்னிடமிருந்து கோபித்து கொண்டு சென்றாலும் பாம்பு வடிவில் இருந்தபடியே நீ இத்தனை சாமர்த்தியத்தோடு செல்வம் சேர்த்து தகுதியான ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய். அதனால் மனமகிழ்ந்தேன். உடனே சென்று உன் மனைவியை இங்கே அழைத்து வா. உங்கள் இருவருக்குமான திருமணத்தை நான் மீண்டும் ஒரு முறை செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்று தன் ஆசையை வெளிப்படுத்தினாளாம். பாம்பு வடிவில் இருக்கும் தன்னை மீண்டும் மனித உருக்கொள்ளும்படியாக அவன் வேண்டி கேட்டுக்கொள்ள தாயும் மனமிறங்கி அழகே உருவான இளைஞனாக அவன் மறுபடியும் வடிவு பெறும்படியாகச் செய்தாளாம். மனமகிழ்ந்த நாகவந்தன் தன்னுடைய மனைவியின் முன்பாகச் சென்று தன் நிலையை எடுத்து காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து ஆசையாசையாய் புறப்பட்டான். அவன் சென்று பல வாரங்கள் ஆகியிருந்தன. இந்த நிலையில் இங்கே சம்பாவதியை பல்வேறு பூதங்களும் வந்து ஹிம்சித்துக் கொண்டிருந்தன. காலையில் எழுந்தவுடன் தன் கணவன் வடிவில் பாம்பு வடிவிலே ஒரு பூதம் வந்து பயமுறுத்துமாம். அடுத்தடுத்து பணிகளை செய்ய விடாமல் பல்வேறு பிரேதங்களும் வந்து துன்பப்படுத்தினவாம். ஆனால் அது எல்லாவற்றையும் கையில் அணிந்திருந்த அந்த மந்திரத்தன்மையோடு கூடிய மோதிரத்தின் துணையால் அவள் கடந்து வந்தாள் என்று கூறப்படுகிறது. நிறைவாக அவள் வேண்டி கேட்டுக்கொண்டதன்படி இறை பலத்தோடு அவளுடைய கணவன் முழு வடிவம் பெற்று அழகே உருவான இளைஞனாக வந்து தோற்றமளிக்க மனமகிழ்ந்த சம்பாவதி அவனை திருமணம் செய்து கொண்டு அவனுடைய தாயார் முன்பாக போய் நின்று அவளுடைய வாழ்த்துக்களையும் பெற்று உயர்வாழ்வு வாழ்ந்தாள் என்று இந்த நாட்டுப்புற கதை கூறுகிறது. இது ஒரு விதத்தில் அப்போது நிலவிய சமுதாய சூழலை பிரதிபலிக்கும் விதமாக இருக்கிறது. 2 மனைவிமார்களை திருமணம் செய்து கொண்டான் ஒருவன் என்று கொண்டால் அதிலே இருவருக்கும் இடையே போட்டி பொறாமை இருப்பது இயல்புதான். இயற்கையாக ஒருவரை மற்றொருவர் இப்படி வெறுக்கும் போது அங்கே அன்பு நிலவாது, அந்த இடத்தில் அறமும் இருக்காது. அறமற்ற இடத்திலே நமக்கு நிச்சயமாக துன்பம்தான் நிலைக்கும் என்பதை வலியுறுத்தி பாமர மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கான கதைப்போக்குகளாகத்தான் இவற்றை நாம் பார்க்கிறோம். சம்பாவதியினுடைய கதை பல்வேறு சிறு பெரு மாற்றங்களோடும் இன்றும் கூட அசாம் பகுதிகளிலே பெரியவர்களாலே இளைஞர்களுக்கான அறிவுரையாக கூறப்பட்டு வருகிறது. நாட்டுப்புற கதை தொகுப்பிலே சம்பாவதி என்ற இந்த கதையை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.